இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் வலுவின்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் தஞ்சம் அடையும் பொழுது எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வல்லமையாக எங்களில் செயல்படுகின்றவரே, நீர் செய்கிற வல்லமையான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் இறைவாக்கினரை கடவுள் அனுப்புகிறார். அவர் வழியாக வல்லமையான செயல்களை அவர் செய்கின்றார். இதன் மூலமாக மக்கள் கடவுள் அவர்களுக்காக ஓர் இறைவாக்கினரை அனுப்பி இருக்கிறார் என்று உணர வேண்டும் என்று கடவுள் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு சின்னப்பர் தனக்கு இருந்த குறையை குறித்து ஜெபிக்கின்றார். அப்பொழுது கடவுள் அவருக்கு இவ்வாறு கூறுவதை அவர் வெளிப்படுத்துகின்றார். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய வலுவின்மைகளை, குறைகளை ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நமக்கு சக்தியை கொடுத்து வழிநடத்துவார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு தான் பிறந்த ஊருக்கு செல்கின்றார். அங்கே மக்கள் அவர் செய்த செயல்களை கண்டு வியப்படைந்தனர். இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். மேலும் இவருக்கு என்ன ஞானம், இவருடைய பெற்றோர்கள் நமக்கு தெரியுமல்லவா என்று கூறுகிறார்கள். இதை வைத்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். எனவே இயேசு இவ்வாறு கூறுகின்றார், சொந்த ஊரிலும் சுற்றிலும் தவிர வேறெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்று. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டு வியப்படைந்தார். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.